ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் தமிழ் டபுளில் வெளியாக இருக்கிற அனிமேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாரி ஒரு தாறுமாறான 5 ஸ்டார் அனிமேவும் இந்த மாதத்தில் தமிழ் டபுளில் ரிலீஸ் ஆகணும் தகவல் வெளியாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற அனிமே வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 தான். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 1 சீசன் 2 தமிழ் டபுளில் இருக்குது. எல்லாரும் பார்த்துருப்போம். ரொம்பவே காமெடி ப்ளஸ் ஆக்ஷனோட கொண்டு போயிருப்பாங்க. உள்ள அந்த போலி குடும்ப சமாச்சாரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசன் 3ல் ஸ்கூல் பஸ் கடத்துறது, அங்கே நடக்கிற சமாச்சாரம், அப்புறம் நம்ம ஹீரோ லாய்டோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியும் உள்ளே இருக்க போதான். ஸோ எப்பவும் போல் ஒரு நல்ல காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் மெட்டீரியலாக ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற அனிமே வந்து த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் சீசன் 5 தான். இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஃபர்ஸ்ட் 3 சீசன் தமிழ் டபுளில் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் இதோட சீசன் 4 தமிழ் டபுளில் வரல. ஆனால் டிசம்பர் இல்லைனா ஜனவரிக்குள்ளே சீசன் 4ம் சீசன் 5ம் தமிழ் டபுளில் வர வாய்ப்பு இருக்குது. வரும்னு எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, நம்ம ஹீரோ எல்லாரை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, எந்த வில்லனாலும் நம்ம ஹீரோவை ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் எப்படிடா சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த சீரிஸ். நல்ல காமெடி ப்ளஸ் ஆக்ஷனாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த அனிமே ரொம்ப பெரியவங்கலாம் பார்க்குற மாதிரி இருக்காது. 14+ இருக்கிறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அனிமே வந்து செயின்டு சோல்ஜர். இந்த அனிமேவை பற்றி சொல்லணும்னா, ஒரு உலகத்தில் வேறு டைமென்ஷன்லேருந்து வர மான்ஸ்டர்ஸை பெண்கள் மட்டுமே எதிர்த்து போராடுறாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ இந்த டைமென்ஷனில் தற்செயலாக மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பையன் ஒரு பெண் தளபதியோட சங்கிலியால் கட்டப்பட்டு அவங்களோட சிப்பாயாவும் வேலைக்காரனாகவும் அவங்களோட சேர்ந்து போராடுறான். இப்படி தான் இருக்கும் இந்த அனிமே. இந்த அனிமே இந்த டிசம்பர் மாதத்தில் தமிழ் டபுளில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக தெரியல. ஸோ வந்த உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ அடுத்து நாலாவதாக பார்க்க போகிற அனிமே 100 கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூ ரியலி லவ் யூ. இதோட கான்செப்டை கேட்கும்போதே ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். அதாவது ரெண்டாரோ ஹைஜோ அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு. அவரை பல பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதனால காதல் கடவுள் 100 பெண்களோட சவுல்மேட்ஸை நம்ம ஹீரோ கிட்ட அனுப்புறாரு. அதில் ஹீரோ யாரை விரும்புகிறாரோ அவங்க மட்டும் உயிரோடு இருப்பாங்க. மீதி பேர்லாம் வந்து இறந்துருவாங்க. ஸோ இதனால் நம்ம ஹீரோ வந்து யாருமே சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 100 பொண்ணுங்களையுமே காதலிக்கிறாரு. கான்செப்ட் எப்படி கலக்கலா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த அனிமே. இந்த அனிமேவுமே இந்த டிசம்பர் மாதத்தில் வெளியாக போகிறத தகவல் வெளியாக இருக்குது. எக்ஸாக்டாக தெரியல. வந்தோடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற அனிமே கேதரிங் அட்வென்ச்சர். இந்த அனிமேவை பற்றி சொல்லணும்னா, ஜப்பானில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு அவர் வாழ்கிற வாழ்க்கை சலிச்சு போய் வேற ஒரு கற்பனை மாயஜால உலகத்தில் மறுபிறவி எடுக்கிறாரு. ஸோ அங்கே அவர் ஸ்ட்ராங்காக மாறி எப்படி ஒரு ஃபேமஸான ஹீரோவாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த அனிமே. இதோட தமிழ் டபுள் வெர்ஷன் இந்த டிசம்பர் 15 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற அனிமே வந்து ரெண்ட் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட். இதோட கதை எப்படி இருக்குன்னா, லவ் ஃபெயிலியர் ஆன நம்ம ஹீரோ தன்னோட பழைய காதலியை மறக்கிறதுக்காக ஒரு அழகான பொண்ணை வாடகை காதலியாக வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட குடும்பம் ஒரு போலி குடும்பம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த அனிமே. இந்த அனிமேவுமே டிசம்பர் மாதத்தில் வெளியாகிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ உறுதியாக தெரியல. ஸோ வந்தால் சந்தோஷம் தான், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம 7ஆவதாக பார்க்க போகிற அனிமே வந்து ரீ-0. இதை பற்றி சொல்லணும்னா, டீனேஜ் பையனான நம்ம ஹீரோ சுபாரு நட்சுகி திடீர்னு ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுறாரு. அங்கே அவர் மரணத்தை தள்ளிப்படக்கூடிய ஒரு சக்தியை அடையிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட காதலியோடவும் நண்பர்களோடவும் எப்படி அவர் சர்வே பண்றாரு, அங்க நடக்கிற மாயஜாலம் அப்புறம் மர்மமான விஷயங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இதை பத்தி எல்லாம் சொல்றது தான் இந்த ரீ-0. இந்த அனிமேவுமே டிசம்பர் மாசத்துல வெளியாகிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இதுவுமே கன்ஃபார்மா தெரியல, வரும்னு நம்புவோம். இந்த அனிமேவும் தமிழ் டபுளில் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து 8ஆவதாக பார்க்க போகிற அனிமே வந்து ஹீரோ வித்தவுட் கிளாஸ். இதை பற்றி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும், அவங்களுக்கு ஒரு வகுப்பும் இருக்கும். ஆனால் ஃபேமஸான வீரர்களோட மகனான அரியல், அதாவது ஹீரோவுக்கு எந்த ஒரு ஸ்கில் கிளாஸும் நடக்கலை. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை. இருந்தும் முயற்சியை கைவிடாமல் ஒரு புது ஹீரோவாக எப்படி ஆகிறான் அப்படிங்கிறது தான் இந்த அனிமே. இந்த அனிமே டிசம்பர் மந்தில் வரும்னு எதிர்பார்க்கலாம். எக்ஸாக்டாக டேட் தெரியல. ஸோ வந்த உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம 9ஆவதாக பார்க்க போகிற அனிமே வந்து ஆல் டைம் பெஸ்ட்டான நம்ம நருட்டோ ஷிப்புடன் தான். எப்பவும் போல் இதோட எபிசோட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதோட நியூ எபிசோட்ஸ் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் சோனியை சேனலில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நருட்டோ ஃபேன்ஸ் அசம்பிள், ரகலகில் ஆரம்பம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக 5 ஸ்டார் அனிமேக்கு வந்துட்டோம். இந்த அனிமே என்னோட பர்சனல் ஃபேவரட்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு விதமான பவர்ஸோட பிறகுறாங்க. அவங்களோட எண்ணங்களை பொறுத்து அவங்க ஹீரோவாகவும் வில்லனாகவும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ சக்தியே இல்லாமல் பிறந்த நம்ம ஹீரோ மிடோரியா எப்படி ஒரு நம்பர் 1 ஹீரோவாக ஆனா அப்படிங்கிறது தான் இந்த அனிமே. இந்த அனிமே பூராவே சண்டை 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 தான். ஒவ்வொரு சண்டையுமே தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த அனிமேவோட 7 சீசன்ஸ் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபைனல் சீசன் 8 இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த டிசம்பர் டு ஜனவரி எண்டிங்குள்ளே எப்போ வேணால் தமிழ் டபுளில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தோடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் சொன்ன அனிமேலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆக மஸ்ட் பாசிபிள் இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, குறிப்பாக தமிழ் அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை நண்பா.